ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்க, ஷாக் ஆகிடுவீங்க. அப்படி ஒரு இதான அந்த சுவிட்சில் ப்ராப்ளம். ஸோ அது ஃபுல்லாகவே உள்ளுக்கு மணல், சின்ன சின்ன மணல்கள், இரும்புகள்லாம் இருந்தது. கழட்டி பார்த்த பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸு தெரிய வந்தது. என்னத்துக்காக கலட்டினோம்னா, அந்த வீட்டுக்காரங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்படின்னு கேட்டால், தம்பி டிம்மில் எரியுது, பெருசான பவர் இல்லை, எல்இடியில் லைட்டு, அப்புறமா சம்டைம்ஸ் சில நேரங்களில் அதுக்குள்ளே பாக்ஸுக்குள்ளே சத்தம் கேட்குது, கிறுக்கு 2 சத்தம் கேட்குது, சுவிட்சும் சரியான வேலை செய்தில்லைன்னு சொன்னவங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அதனால தான் கலட்டினது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த கண்டிஷனில் சுவிட்சை யூஸ் பண்ணையில் அது ஸ்பார்க் பண்ணும் பாருங்கள். எல்லாத்துலேயும் கரண்டெல்லாம் வர்றது ஓகே. ஆனால் அந்த ஒரு சுவிட்ச் மட்டும்தான் மேலேயும் கீழேயும் ஆஃப் பண்ணைக்கில் சரியான இதில் விழுக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ச்சியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குது. என்னுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. இதுவும் உங்களோட வீடுகளில் எப்படியான விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் பாருங்க. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு சம்டைம் இப்படியான பிரச்சனைகள் இருந்தால் நீங்களும் சரி செய்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பவரை ஆஃப் பண்ணி போட்டு செய்யுங்க, உங்களுக்கு சேஃப். டெஸ்டர் இருந்தாலும் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா அந்த அம்மா பாருங்கள், இப்படி தான் டிம்மில் எரிஞ்சு கொண்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சரியான மாதிரி பவரும் இல்லை இந்த எல்இடி லைட். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதில் எக்ஸ்ட்ரா சுவிட்ச் ஒன்று இருந்துச்சு, பாவிக்காத சுவிட்ச். அதனால் அந்த சுவிட்சுக்கு நான் மாற்றி கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வழமையாக கொண்டோலுக்குன்னு ஒரு லைட் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த லைட்டு சரியான எரியவில்லை. இப்போ பாருங்கள், இப்போ மாற்றினதுக்கு பிறகு எப்படி எரியுதுன்னு சொல்லி சுவிட்சாக மாற்றினாச்சுது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை. தேங்க்யூ ஸோ மச்.